Hi all, welcome back to our session. யூஸ்வலாகவே நம்ம எரர் ஸ்பாட்டிங்கில் ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோமா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூல்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு 10 பேசிக்கான கொஸ்டின்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ், எஸ்பெஷலி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். ஓகேவா, சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி டிபார்ட்மெண்ட் assured us that a series of seminars were to be arranged. ஸோ இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, சீரீஸ் ஆஃப் செமினார்ஸை வந்து அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சீரீஸ் ஆஃப் செமினார்ஸை அரேஞ்ச் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல a series of seminars, a series of அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அப்ப இதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்ப் எனக்கு எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ரூல் கம்ப்ளீட்டட். என்னன்னா a series of அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா இட்ஸ் அஸ் லைக் ஒன் ஆஃப் ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் தான் எனக்கு ப்ளூரலா இருக்கணும், வெர்ப் எனக்கு சிங்குலரா இருக்கணும். அதே மாதிரிதான் சீரீஸ் ஆஃப் வரக்கூடிய நவுன் எனக்கு இந்த இடத்துல ப்ளூரலா இருந்தாலும் கூட வெர்ப் எனக்கு எப்படி இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். அடுத்து பாருங்க, a great many students has been declared successful. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால ஹேஸுக்கு பதிலா ஹேவ் வரணும்னு சொல்லி யோசிக்கலாம். இதுல என்ன ஆக்சுவல் ரூல் அப்படின்னா a great many, a many இது வந்து ஆல்வேஸ் ஃபாலோஸ் பை ப்ளூரல் வெர்பு மட்டும்தான். many, great many எல்லாமே எப்படிதான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு ப்ளூரலா மட்டும்தான் இருக்கணும். ஆல்வேஸ் ஃபாலோஸ் a plural verb. அடுத்து பாருங்க, a manager says that there is many important details to attend before this gets launched அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னா நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு இதை லான்ச் பண்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்ப எது என்னோட மெயின் சப்ஜெக்ட், அவர் சொன்ன இந்த இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப மெனி இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் அப்படின்னா இட்ஸ் ப்ளூரல். அப்ப ஆப்வியஸ்லி என்ன பண்ணணும், இஸ்ஸுக்கு பதிலா ஆர் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான், as simple as it is. The news were broadcast all over the world from ABC radio அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு சில சப்ஜெக்ட் இந்த இதுல மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா நியூஸ். அப்ப எஸ் சேர்த்ததுனால ப்ளூரல்னு சொல்லி எடுத்துக்க கூடாது. நியூஸ், பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா எஸ் இருந்தாலும் கூட ஆல்வேஸ் கேரி சிங்குலர் வெர்ப். அப்ப வாஸ் வரக்கூடாது, என்ன வரணும், சாரி வேர் வரக்கூடாது, என்ன வரணும், வாஸ் தான் வரணும். அடுத்து, the United States of America or the richest country of the world. Again, United States of America ன்றது it's a collective noun. Collective noun always follows a singular verb. ஓகேவா, is. More than one student have taken the interview for this company. More than one student அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்டூடெண்ட் தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். ஸ்டூடெண்ட் மெயின் சப்ஜெக்ட்னா இங்க என்ன வந்திருக்கணும், have கிடையாது, has. Everybody among your friends like playing. Everybody among your friends. அப்ப இதுல தெரிஞ்ச ஒரு ரூல் என்னன்னா among, in addition to, including, as well as, besides, together with இதெல்லாமே வந்துச்சுன்னா எது என்னோட மெயின் சப்ஜெக்டோ அதை பொறுத்து என்னோட வெர்பு சேஞ்ச் ஆகும். அப்ப among வந்ததுனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வார்த்தை தான் என்னோட மெயின் சப்ஜெக்ட். அப்ப எவ்ரிபடி அப்படிங்கிறப்ப இட்ஸ் ஆல்வேஸ் சிங்குலர். அப்ப வெர்பு எனக்கு என்னவா இருக்கணும், சிங்குலர் வெர்பா இருக்கணும். லைக்ஸ்ன்னு சொல்லி வந்திருந்திருக்கணும். சரிங்களா? 3/4 of the land have been ploughed. அப்போ இந்த இதுல வந்து கீவேர்ட் என்னன்னா இந்த 3/4 தான். அப்போ 1 part of, 2/3 of, 3/4 of, a part of இப்படி சொல்லி வந்துச்சுன்னா நவுனை பொறுத்து என்னோட வெர்பு சேஞ்ச் ஆகும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, the landன்னு தான் கொடுத்துருக்காங்க. landsன்னு கொடுத்தா have போடலாம், பட் landன்னு கொடுத்ததுனால have வரக்கூடாது, என்ன வந்திருக்கணும், has தான் வந்திருந்திருக்கணும். அடுத்து பாருங்க, one of the issues which was discussed at the meeting was raised by him. ஆக்சுவலா இது நம்ம லாஸ்ட் பார்த்த கோல்டன் ரூல்ல இதுவும் ஒன் ஆஃப் தி ரூல்ஸ் தான். என்னன்னா ஒன் ஆஃப் தி இருக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய நவுன் எனக்கு சிங்குலரா ப்ளூரலா இருக்கணும், வெர்பு எனக்கு சிங்குலரா இருக்கணும். ஆனா இந்த சைடு வந்திருக்கிற இந்த வெர்பு வந்து எதை பேஸ் பண்ணினா இந்த விச்சை பேஸ் பண்ணி, விச்ன்றது எனக்கு இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணுது, இந்த இஷ்யூஸை இண்டிகேட் பண்ணுது. அப்ப இஷ்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல், என்ன வந்திருக்கணும், வாஸ் கிடையாது, வேர் வந்திருந்திருக்கணும். நம்ம கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியா கொஸ்டின்ஸும் அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, தி elect class have no soft corner for the poor அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப elect class அப்படிங்கிறது இட்ஸ் a collective noun. அகைன் அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் என்ன பண்றாங்க, சாஃப்ட் கார்னரை இல்ல புவர் மேல. அப்ப எல்லாருமே சேமா தான் எனக்கு ஆக்ட் பண்றாங்க. அப்ப இந்த இடத்துல have வரக்கூடாது, என்ன வரணும், has தான் வரணும். சரிங்களா? has தான் வந்திருந்திருக்கணும். அப்போ இது ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ. இந்த ஷார்ட் வீடியோல 10 டிஃப்ரெண்ட் ரூல்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. சரிங்களா? So hope this session is useful and thank you for watching.